பணத்தை ஆலயத்துக்கு நிறைய காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சு பேசி வச்சுக்கிடுவோம். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, 4 பிளேட் வச்சுருக்கானோ, 4 ஏழை பிளேட் வச்சுருக்கானோ, அதனால பாஸ்டர் என்ன செய்கிறாரு, புகழ்ந்து தள்ளுறாரோ அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் இவன்ட்ட ஒன்றுமே இல்லை, உதாரணம் வச்சுக்கிடுவோம் இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறான். அப்போ ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப அது பாவியாக இருக்கிறான். இவனுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், படிப்பு கிடையாது, ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். அந்த நிலைமையில அன்பா சட்டையும் நாரி போய் கிடக்குது, சட்டையெல்லாம் நாரி போய் கிடக்கு, வீச்சம் எடுத்து கிடக்கு சட்டையெல்லாம். எல்லாரும் உன்னை கைவிட்டாங்க. அம்மா ஆண்டவர் என்ன இப்படி கெட்டி பிடிச்சி, நான் முகழ்ச்சிக்காக உன்னை தெரிந்து கொண்டேன், என் மகிமைக்காக வாழ்வியா, வாழ்வேன், புகழ்ச்சிக்காக வாழ்வியா, சொல்லுப்பா, அல்லேலூயா. இவனை கெட்டி பிடிச்சி நினைச்சிரே என்னுடைய அன்பு மகன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கிடுவோம். அல்லேலூயா. இவன் மறப்பானா, மறப்பையா? இப்போ இப்படி நினைக்கக்கூடாது, படிச்சிருக்கேன் நினைக்கக்கூடாது, வேலை பார்க்குற நீ அப்படியே நாத்தம் எடுத்த ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு நினச்சிக்கிடுவோம். நான் தான் ஏசப்பான்னு வச்சுக்கோ, என்ன சொல்லுவேன், வாழ்வேன், மறக்க மாட்டேன்னு சொல்லுப்பா. மறக்க மாட்டேன் பாச, மறக்க மாட்டேன்ப்பா, மறக்க மாட்டேன். அப்படியே உயர்ந்தாலும் மறக்கக்கூடாதுன்னு கரெக்டாக இருக்கணும். சரி உட்காரு. அதே போலதான் புரியும் உங்களுக்கு. ஆண்டவர் நம்மளை நாத்தம் எடுத்த ட்ரெஸ்ஸில் நம்ம இருந்தோம், கழுவப்படாமல் இருந்தோம். இன்னும் இசைக்கில் சொல்கிறார், நீ நிர்வாணமாக கிடந்த, ரோட்டோரத்தில் கிடந்த, உன்னை எடுத்து கழுவி சுத்திகரித்து உன்னை பிள்ளையாக மாற்றி, அல்லேலூயா. நம்மகிட்ட எதிர்பார்த்தலை, நம்மகிட்ட காசு பணத்தை எதிர்பார்த்து அவர் மாற்றலை. அவர் தான் காசு பணத்தை நமக்கு கொடுக்குறார், நல்ல படிப்பை கொடுக்குறார், ஞானத்தை வேலையை கொடுக்குறார். சொல்கிறாரு, என்னை கெட்டிப்பிடிச்சு சொல்கிறாரு, நான் மகிமைக்காக புகழ்ச்சிக்காக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை தெருவில் கடந்து நம்மளை தூக்கி எடுத்து, நான் மகிமைக்காக புகழ்ச்சிக்காக உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன ஆண்டவரே புகழ்ச்சி என்ற கட்டுறீங்க, நானே சாக போகணுன்னு இருக்கிறேன், செத்த நல்லதுன்னு இருக்கிறேன், எனக்கு நிம்மதி இல்லை, நான் செத்து போனால் நலமாறு நானே வாய் திறந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்ன போய் நாம் புகழ்ச்சிக்காக, மகிமைக்காக, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக எப்படி எடுக்கிறார் பார்த்தீங்களா? கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக இப்படி டயலாக் போட்டு அப்படியே அணைக்கிறீங்களே, இந்த அன்பை எப்படி சொல்லுவேன்? அல்லேலூயா. எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்டால், அதான் அதுக்காண்டி தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கேன். அல்லேலூயா. நீ புகழ்ச்சியாக சாட்சியாக வாழணும். அல்லேலூயா. உன்னை யார், நீ நம்ம நல்லா இருக்கும்போது எல்லோரும் நம்மளை தேடி வருவாங்க. ஆனால் நம்ம நல்லா இருக்கும்போது அவர் நம்மளை தேடி வரல. நம்ம அசிங்கமாக சாக்காடையில் கிடக்கும் பொழுது, பன்றியின் உடை உடுத்தி அந்த கெட்ட குமாரனை போல நம்ம பன்றியோடு நம்ம கிடக்கும்போது, கடவுள் நம்மளை அவருடைய தூக்கி எடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி, கடவுளுடைய அன்பை பொழிந்து அப்படியே நம்மளை அவருடைய பிள்ளை, அவருடைய அந்தஸ்தில் கழுவி சுத்திகரித்து, அதாவது நம்மளை அப்படியே நாற்றம் எடுத்து ட்ரெஸ்ஸோடு வைக்கல, அவருடைய ரத்தத்தால் கழுவுறார். அல்லேலூயா. வசனத்தால் சோப்புட்டு, நல்ல வசனம் என்ன திருவசனத்தால் தண்ணீர்னால் கழுவி பரிசுத்தப்பட, அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்து, நமக்கு ரட்சிப்பின் உடையை கொடுத்து, நீதியின் வஸ்திரத்தை கொடுத்து, நீ நீதிமான், பாவி கிடையாது, நீதிமான்கிற வஸ்திரத்தை கொடுத்து, நம்மளை அந்தஸ்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, நமக்கு நல்ல வேலையை தந்து, நல்ல வாழ்க்கையை தந்து, நம்மளை உயர்த்தி என் மகிமையின் புகழ்ச்சிக்காக நம்மை நிலைநிறுத்துகிற தேவன். கடவுள் கண்டி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு இன்டர்வியூ நடக்குதா, அப்போ இன்டர்வியூவில் எல்லா டீச்சர்ஸ் வந்திருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அவங்க இந்த டீச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க, எங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, எங்கள் ஸ்கூலில் பாருங்கள் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், எங்கள் ஸ்கூலில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறான் அப்படின்னு. ஆனால் அவங்க இருக்கிற அந்த அமைச்சர் சொன்னாரா, அவங்க ஸ்கூல்லாம் ஏற்கனவே நல்லா படிக்கிற ஸ்கூலு, ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியம் படித்து தமிழ் நல்லா படித்து நல்ல 100 மார்க் எடுத்தவனீங்களா நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க இல்லையா? ஏற்கனவே 100 மார்க்கு 90% வாங்கினவனையா உங்கள் ஸ்கூலில் சேர்த்து 100 மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லி பெருமிதம் கொள்றீங்க. ஆனால் அது முக்கியம் கிடையாது. எந்த ஸ்கூலில் படிப்பு அறிவில் கம்மியாக இருக்கிறவனை, ஒரு ஸ்கூலில் அதில் பெஸ்ட்டு ஸ்கூல் வந்துருந்துச்சான், அந்த ஸ்கூலில் பாருங்கள், அது கம்மியான மார்க் எடுத்தவன, படிப்புக்கு தெரியாதவனை அவனுக்கு புதுசாக நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவனை படிக்க வச்சு அவனை 60% கொண்டு வந்திருக்கு. அதுதான் பெஸ்ட் ஸ்கூல்னு சொல்லி கையை தட்டினாங்களா, ஒரு கரங்களை தட்டி ஆடுறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உலகம் 90% இருக்கிறவனை எடுக்கும், 100% எடுக்கிறவனை நல்லா எடுக்கும். ஆனால் கர்த்தர் நம்ம ஃபெயிலியரான வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகி
நம்ம தோற்று போன நம்மளை தூக்கி அவர் நம்ம மேலே அவர் நிறுத்தி அல்ல அவர் மகிமை அடைகிறாராம், புகழ்ச்சி அடைகிறாராம். அவர் அல்லேலூயா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. வாழ்க்கையில் தோற்று போன நம்மளை தூக்கி எடுத்து அவர் நாம மகிமைக்கு புகழ்ச்சிக்காக பார், என் மகன் இப்படி நல்லா இருப்பான், என் மகன் மகள் நல்லா இருப்பான், நான் நல்லா வச்சிருப்பேன். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறதுல உங்களை உயர்த்துறதுல அவருக்கு மகிமை உண்டு. அதனால் நீங்கள் எதை நினச்சி சோர்ந்து போகவே கூடாது. என்னை ஆசீர்வதிக்கிறதுல அவர் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ரத்தத்தினால கழுவி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் என்ன செய்திருக்கிறேன், செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன். என்னை கைவிட மாட்டார். நம்மளை ஜெயிலிருந்து விடுதலை ஆக்கி, இப்போ கவர்மெண்ட்லேருந்து இறக்கப்பட்டு ஜெயிலேருந்து விடுதலை ஆக்கிறாங்க. நீ அப்படியே போ, இனிமேல் தப்பு செஞ்சனா உனக்கு திரும்ப ஜெயில் அடைச்சிருன்னு சொல்கிறாங்க, தண்டனைன்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த எல்லாத்துக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை ஜெயிலிருந்து விடுதலை ஆக்குனது மட்டுமல்ல, நம்ம கூடவே இருக்கிறார், அவரோடு வைத்து கொள்கிறார். அவர் தன்னந்தனியாக நம்மளை விட மாட்டார். அல்லேலூயா. குளிரிலிருந்து தூக்கி எடுத்து நீயா பிழைச்சிக்கோன்னு சொல்லி விடலை நம்மளை. அந்த லிஸ்ட்டில் நம்ம வைக்கல. ஆண்டவருடைய அன்பை அதான் புரிஞ்சு கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய அன்பை அவர் அந்த அளவு வைக்க நம்ம கூடயே வர்றாரு, நமக்குள்ளேயே இருக்கிறார், நமக்குள்ளேயே இருந்து நம்ம போகும் இடமெல்லாம் வர்றார். அல்லேலூயா. போகும் இடமெல்லாம் வந்து, மகனே நான் உன்னுடைய பிரச்சனை என் பிரச்சனை, உன்னுடைய வேதனை என்னுடைய வேதனை, உன்னுடைய சூழ்நிலை என்னுடைய சூழ்நிலை, நான் மாற்றுவேன், உனக்காக நான் கிரியை செய்வேன், நான் உனக்காக உழைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி மாற்றுகிறார், அப்படி சொல்லுகிறார் நமக்கு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம எப்படி நினைக்கிறோம், துன்ப நேரத்தை வந்து ஆண்டவர் சொன்னார்ல, நமக்கு துன்பமானாலும் இன்பமானாலும் அல்லேலூயா எல்லாமும் அவரே கைகள் வைத்து சொல்லுவோம், எல்லாமே அவரை. அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், எல்லாமே அவர் நமக்கு. அல்லேலூயா. அதான் துன்பத்திலும் நீரே இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே இன்பத்திலும் நீரே, அதான் நம்ம இன்பம் துன்பம் கஷ்டம் எல்லாம் விட்டாவர். அல்லேலூயா. எப்படி புத்திர சுவிகார, அல்லேலூயா, சுவிகார புத்திரராகும்படி செலக்ட் பண்ணிட்டார். அல்லேலூயா. ஏற்கனவே சொன்னதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொன்ன, அதே நினச்சிட்டே இருங்க. சுவிகார புத்திரர் ஆக்கிட்டார். வேலையாள் உங்கள் கம்பெனியில் பெரிய ஒரு மேனேஜர் புள்ள 1000 பேர் வேலை பார்க்குறதுல ஒரு மேனேஜர் சூப்பராக வேலை பார்க்குறாரு, கடினமாக நைட்டும் பகல் வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்தாலும் முதலாளி போகும்போது அவருக்கு வேலையை கொடுத்துட்டு போக மாட்டார், கம்பெனி கொடுக்க மாட்டார். அவன் பிள்ளை என்ன செய்வான், அவன் அங்கிட்ட அங்கிட்டு சுற்றிட்டு இருப்பான். சுற்றிட்டு வந்து கொஞ்சம் வயசாக கொஞ்சம் ஏஜி, ஒரு குறிப்பிட்ட ஏஜி ஆன பிறகு அந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சு அவனுக்கு கம்பெனி கொடுத்துட்டு போயிடுவார். கையை தட்டுக்கா. உலகத்தானே அப்படி செய்கிறான். நீங்கள் பிள்ளையா வேலைக்காரனா பிச்சைக்காரனா? நீங்கள் பிள்ளையா இருக்க போகிறீங்களா, வேலைக்காரனாக இருக்க போகிறீங்களா, பிச்சைக்காரனாக இருக்க போகிறீங்களா? என்னதான் சொல்கிறீங்க? பிள்ளை. நீங்கள் புத்திரன். அல்லேலூயா. சோத்த இந்த உலகத்தில் தேவ தூதரை கூட ஆண்டவர் புத்திரனாக மாற்றலை. அல்லேலூயா. நம்மளை புத்திரனாக மாற்றிருக்காரு. நம்ம தான் ஓனர். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தான் ஓனர். இந்த உலகத்துக்கு ஓனர் யார்? ஏசப்பா நம்மளை தான் வச்சிருக்கா. அதை கூட சொல்ல பயமா? அல்லேலூயா. ஸோ இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றுக்கும் நம்ம தான் சொந்தக்காரர். ஆனால் நம்ம தான் பிச்சைக்காரர் போட்டு நடந்துகிட்டு இருக்கோம். ஆண்டவரே அது இல்லை இது இல்லை, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு இல்லையா? ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவார். ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ ஸ்தோத்திரம் பாருங்கள், சுவிகார புத்திரர் ஆகும்படி செலக்ட் பண்ணிட்டாருங்க. அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்மளை தெரிந்து கொண்டார், பாவ மன்னிப்பாகிய. அடுத்து என்ன சொல்கிறாரு? அதே 2ஆம் வசனத்தை சொல்கிறார் பாருங்க. மகிமைக்கு 11ஆம் வசனம், மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கை இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி. அப்படியே 12ஆம் வசனம், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு சுதந்திரராகும்படி தெரிந்து கொண்டோம். சுதந்திரராக இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருடைய சுதந்திரர்கள், அவருடைய பார்ட்னர்ஷிப், அவருடைய எல்லாவற்றுக்கும் சுதந்திரராக இருக்கிறோம். அவருடைய ஐஸ்வர்யம் ஆகிய தேவனுடைய வார்த்தைக்கு
அல்லேலூயா. அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை சகல அதிகாரங்களுக்கும் நம்மளை சுதந்திரமாக வச்சிருக்கிறாரு. அதான் ரோமரில் சொல்கிறார்ல, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், நீங்கள் சுதந்திரவாளியாயும் பங்காளியுமாக இருக்கிறீர்கள், உடன் பங்காளியுமாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறார். சரி, ஏற்கனவே நம்ம தியானிச்சிட்டோம் இல்லையா? உடன் பங்காளி, நீங்கள் உடன் சுதந்திரவாளின்னு சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு சுதந்திரராகும்படி தெரிந்து கொண்டார், அவருடைய சுதந்திரர்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம நல்லா இந்த வசனங்கள்லாம் வெளியேறப்பட்ட இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும்போது என்னென்னா, நம்ம பாவம் செய்ய மாட்டோம். இதெல்லாம் என்னங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட்டை கொடுக்குது, நல்ல ஒரு பலனை நமக்கு கொடுக்குது. வாழ்க்கையில் பிசாசு எவ்வளோதான் நமக்கு போரிட வந்தாலும், நான் இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன், நான் ஒரு சுதந்திரவாளி. அல்லேலூயா. நான் சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நம்ம அப்படியே எடுத்து அவருடைய சுதந்திரம். அல்லேலூயா. இப்போ ஒரு வைர நெக்லஸ் உங்கள் வீட்டுக்கு சுதந்திரமாக உங்கள் வீட்டில் என்ன அம்மா அப்பா வாங்கி தராங்க வச்சுக்கிடுவோம், அது என்னது? உங்களுடைய சுதந்திரம். புரியுதா உங்களுக்கு? வைர நெக்லஸ் என்னது? அது சொன்னது உங்களுக்கு புரியும், அதனால சொல்கிறேன். என்ன பண ஆசையில் சொல்கிறாருன்னு சொல்லாதீங்க இல்லையா? சரி. ஸோ ஒரு வீடு உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்குறாங்க, அது என்னது? ஒரு சுதந்திரம். அல்லேலூயா. இது என்னுடைய வீடு அப்படி சொல்கிறோம். அதே போல் ஆண்டவருடைய சொத்து எது? நம்ம தான் ஆண்டவருடைய சுதந்திரம். அல்லேலூயா. என்னுடைய சுதந்திரம்பா. என்னுடைய சாதாரண பைக் சொல்லுவேன், என்னுடைய பைக்கு. நம்ம சாதாரண ஒரு பொருளை நம்ம தொட விட மாட்டாங்க உலகத்தில் இல்லையா? அன்றைக்கி ஒரு கார் எடுத்து ஒரு மனுஷன் ஒரு வாட்ச்மேன் அங்கே தள்ளி நிப்பாட்டிட்டாராம், அதுக்கு கொண்டே விட்டாங்க. ஆனால் நம்மளை ஆண்டவர் விலை கொடுத்து அவருடைய சுதந்திரமாக வாங்கியிருக்கார். அதனால் ஈஸியாக நம்மளை விட மாட்டார், சாக்காடையில் நம்மளை விட மாட்டார். எவனோ நம்மளை குத்துறதுக்கும் நம்மளை கேலி பண்ணுறதுக்கும் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார் அவர். அல்லேலூயா. சாத்தானுக்கு நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அவருடைய சொத்து நம்ம. அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் ஏசப்பாவனுடைய சொத்து, நான் ஏசப்பாவனுடைய ஸ்வீகார புத்திரன், நான் புத்திரன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் புத்திரன். நம்ம என்ன, நான் ஏழை ஏன்னா நான் கஷ்டப்படுறேன் தான் நம்ம சொல்கிறோம். அதில் சில மன இறுக்கமாயிருது. என்ன செஞ்சிடும்? மன இறுக்கமாக அப்படியே கொடுத்துரும் ஆண்டவரே. இப்போ நானுமே இந்த மன இறுக்கமாக ஜெபம் பண்ணுவேன். மன இறுக்கமாக நீ ஜெபம் பண்ணாதப்பா, மன ஃப்ரீடமாக ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. இப்போ சர்ச்சுக்கு வரீங்க, மன இறுக்கமாக இருக்காதீங்க. அது ஒரு ஆவி, அது சோர்வின் ஆவி, துக்கத்தின் ஆவி. பார்த்தீங்க அப்படியே துக்கமாகவே இருக்குது, அப்படியே துக்கமாகவே இருக்குது. சில நானே மகிழ்ச்சியாக செய்தி கொடுத்தாலும் பாஸ்டர் துக்கமாக செய்தி கொடுத்தா தான் நல்லவருன்னு சொல்கிறீங்க இல்லையா? சரி, ஸ்தோத்திரம். அப்படியா? சிலர் சந்தோஷமாக, என்ன சந்தோஷமாக இருக்கிற இல்லை, இன்னொரு மொத்தம் கடுகடுன்னு இருக்கிறது. அப்படி இல்லை, சந்தோஷமாக. ஸ்வீகார புத்திரன், நான் புத்திரன், அவர் ஜெபத்தை கேட்பார். இப்போ ஜெபத்துக்கு போகிறீங்க, இதெல்லாம் புத்திரன்னு மறந்து, சர்ச்சோட மறந்து ஜெபத்தில் போய் சொல்லணும். புத்திரனாக மாற்றிருக்கீங்கப்பா, நான் புத்திரன், நான் உங்களுடைய சுதந்திரம், நான் உங்களுடைய சொத்து, நீங்கள் தான்பான்னு சொல்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதனால் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நான் அவருடைய சொத்து. ஒரு ஈயோ, உங்கள் பிள்ளைய ஒரு எறும்போ கடிச்சா பாருங்கள். இப்போ கடைசி 2 சகோதரி இருக்கிறாங்க, பிள்ளையை பார்த்துட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்டே நல்லா செய்தி கேட்குறாங்க. ஒரு அல்லேலூயா. அவங்க பிள்ளைய ஒரு எறும்பு கடிக்காமல் ஈ கடிக்காமல் காக்குறாங்க. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையிலும் பிசாசு உங்களை தொட முடியாத விட உங்கள் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்கள குறைச்சி பேச நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசை, அவங்க அப்படி பார்க்குறாங்க பிள்ளைகளை. அதே போல் உங்களையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ முன்னாடி பிள்ளையை போட்டு தாய் என்ன செஞ்சுருக்கிறான்? பின்னாடி உட்காந்துருக்கான் பொதுவாக, இப்படி தானே? அதே போல் ஏசப்பா உங்களை முன்னாடி உட்கார வச்சு அவர் உங்களுக்கு பின்னாடி உட்காந்துருக்கார். அல்லேலூயா. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார், எறும்பு கடிக்காமல் ஈ கிடைக்காமல். அல்லேலூயா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஏசப்பா பார்க்குற கிடையாது, நீங்கள் வேறு எதையா பார்க்குறது, வேறு உலகத்தையே. இப்போ ஏன் வரமாட்டான், ஏன் அன்பு காட்ட மாட்டான்னு பார்க்குறீங்க. அவருடைய அன்பை பாருங்கப்பா. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ நம்ம புத்திர ஸ்வீகாரர் ஆகும்படி நம்மள பிள்ளைகள், நம்மள புத்திரர்கள், நம்முடைய ஆண்டவருடைய புத்திரர்களாக இருக்கிறோம். அதுதான் நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கணும். வேலைக்காரர்கள் தான் ஒரு பக்கம் ஆண்டவர் வேலையை நமக்கு செய்ய கொடுத்துருக்காரு, அது கடைசி லிஸ்ட்டில் வரும். ஆனால் நம்ம என்ன புத்திரனுக்கு எல்லாமே உண்டு. அல்லேலூயா.
அப்போ அவருடைய தெய்வீக அன்பு வந்து நமக்கு இவைகள் எல்லாம் உலகத்திற்குரிய காரியங்கள்லாம் ப்ரொடக்ட்ஸ் பண்ணி நமக்கு தருது. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் நமக்காக உயிரே கொடுத்தவர் நாம் வேண்டிக் கொள்வதை அருளாதிருப்பது எப்படி வசனம் சொல்லுது இல்லையா? நம்ம உயிரே கொடுத்து அவருடைய பிள்ளைய புத்திரனாக மாற்றிட்டாரு. நம்ம வேண்டிக் கொள்ளுகிறது காரியத்தில் அவருக்கு அருளாமல் இருப்பது எப்படி? இந்த உலக காரியங்களை நமக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. நிச்சயம் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அவருடைய சொத்தம் வேகமாக நான் இப்போ பாயிண்ட்டுக்கு போகிறேன். இப்போ நம்ம விட்ட பாயிண்டில் எடுப்போம். போன வாரத்தில் 7ஆம் வசனம் 2:7, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. அவர் எப்படி உட்காரும்படி செய்தார்? அல்லேலூயா. அவர் உன்னதங்களிலே உட்காரும்படி செய்தார். அல்லேலூயா. அதில் இங்கிலீஷ் பைபிளில் அழகாக போட்டிருக்குது, இந்த ஜாயிண்ட் சீட்டில் உட்கார வச்சிருக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு எப்படி? கிவிங் அஸ் ஜாயிண்ட் சீட்டிங் வித் ஹிம். அல்லேலூயா. அவர் எப்படி உட்கார வச்சிருக்காராம்? இப்போ உட்கார்ந்துருக்காங்கன்னா, இப்போ 2 பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம சிஸ்டர் அம்பியாஸ்ட்டும் சித்ராஸ்ட்டும் உட்காந்துருக்காங்க இல்லை? எல்லோரும் தெரியும் பாருங்கள். அவங்க நம்ம சபை மூப்பர்கள், முக்கியமாக எல்லாத்துலேயும் தலைமையாக இது இப்போ சர்பையில் பொறுப்பாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்போ அவங்க வந்து ஆனால் தனித்தனி சேரில் உட்காந்துருக்காங்க. வீட்டுக்கு போனால் 2 பேரும் தனித்தனியாக போயிடுவாங்க, போக முடியாது, வேறு வேறு தட்டு தான். ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து அப்படி உட்கார வைக்கலையா? நம்மளை எப்படி உட்கார வச்சிருக்காரு? சேர்ந்து உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை எப்படி சேர்ந்து, இப்படி பக்கத்தில் இப்படி சேர்ந்து நிமிர்ந்துறான், சேர்ந்து நம்ம இப்படி உட்கார வச்சிருக்க. ஒரே சீட்டு, ஜாயிண்ட் சீட்டு. புரியுதா உங்களுக்கு? தனித்தனி சீட்டில் உட்கார வைக்கல. அதை நான் இங்கிலீஷ் பைபிள் படிக்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு சில வெளிப்பாடு நிறைய கொடுக்குறாரு. ஆனால் இங்கிலீஷ் வார்த்தை தான் சில நேரத்தில் ஃபில்லிங் மிஸ்டேக்காக இருந்தாலும் பொறுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறார், கிவிங் அஸ் ஜாயிண்ட் சீட்டிங் வித் ஹிம். உடன் ஜாயிண்டாக. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் முடித்த போதும் பிரித்து வைக்க மாட்டாங்க. இப்போ ஒரே சீட்டு போட்டு பொண்ணு மாப்பிள்ளை. அல்லேலூயா. சன்மோனிகள் நிறைய சம்பாத்தியம் பண்ண பிறகு தான் அப்படியே என்ன செய்யப்பட்டிருக்குது? ஜாயிண்ட் சீட்டில் அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. நினச்சி பாருங்கப்பா. ஏதோ புரியாத இடத்துல வந்து எங்கேயோ உட்கார், எவனையோ நினச்சி பார்க்காதீங்க. இயேசுவை நினச்சிப்பா. இயேசுவும் நீங்கள் ஜாயிண்ட் சீட்டில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அல்லேலூயா. இப்போ பிரதமரே வந்தாலுமே நமக்கு ஒரு சீட்டு, அவருக்கு ஒரு சீட்டு தான் போட்டு கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இயேசுவும் இப்போ இயேசுவை அவர் உட்கார வச்சார். பிதா 1ஆம் அதிகாரத்தை உட்கார வைக்கிறார் பாருங்கள். இயேசப்பா சிலுவையில் அறையப்பட்டு ரத்த சிந்தின உடனே மரித்த பிறகு திரும்ப உன்னதத்தில் போய் ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறார். அது பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பரிசத்தில் வலது பரிசு உட்கார வச்சது யார? இயேசுநாதரை. இப்போ திரும்ப பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இயேசு கிறிஸ்து திரும்பவும் ஆவியில் வந்து திரும்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னா உடனே நம்ம எங்கே கொண்டு போய் உட்பற்றாரு? திரும்ப உன்னதங்களில் 7ஆம் வசனம் சொல்லு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உட்காரவும் செய்தார். திரும்ப அவர் வந்து நம்முடைய ஆவி எங்கே இருக்குது? நம்முடைய ஸ்பிரிட் எங்கே இருக்குது? அங்கே உன்னதத்தில் உட்கார்ந்து இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய ஸ்பிரிட் எங்கே உட்காந்துருக்கு? இயேசுவோட உன்னதத்தில் பக்கத்தில். இங்கிட்டு பிதா, இங்கிட்டு இயேசு, இங்கே இந்த பக்கம் நான். அப்படியே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பிதா குமாரன், அப்போ நீங்கள் பிதா குமாரன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் பேரை சொல்லி எவ்வளோ பொக்கிஷம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இப்போ இந்த உலகத்தில் ஒரு முதலமைச்சர் பதவிக்கு போட்டிடுறவங்க பக்கத்தில் கூட உட்கார முடியாது. ஆனால் நம்மளை பக்கத்தில் உட்கார வச்சு தோல் மேலே கை போட்டு, உனக்கு என்ன வேணும்ப்பா சாப்பிடு, உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் தரேன். அல்லேலூயா. ஆண்டவரே நான் கத்தியை முழுங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. கத்தியை முழுங்க அது கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு என்னென்ன நல்ல ஆசீர்வாதங்களும் கத்த தருவார். அல்லேலூயா. உன்னதங்களிலே உட்கார வச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார்? ரத்தத்தை சிந்தி அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. அல்லேலூயா. கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே ரத்தத்தை சிந்தி அவ்வளோ அன்பு பார்த்தீங்களா? அதான் அந்த அன்பை நம்ம பாடணும். அல்லேலூயா.
இந்த பாட்டை நான் சரியாக பழகலை, ஆனாலும் நான் பாடுறேன் உங்களுக்கு. ஆளலை. உங்கள் அன்போட அளவை என்னால் அளந்து பார்க்க முடியலை, என்னவோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியலை. உங்கள் அன்போடு அளவை என்னால் அளந்து பார்க்க முடியலை, என்னவோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மையை என்ன நாளும் போதல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. எல்லாம் சொல்லுங்க. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. அல்லேலூயா. சொன்னாரு, உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. யாரோ உன்னதத்தில் இப்ப சரி சரி நீ ரட்சிக்கப்பட்டையா, கீழே இரு. ஒரு ஒரு டீச்சரோ, ஒரு ஹெட் மாஸ்டரோ, ஒரு மாஸ்டரோ, அல்ல யாரா இருந்தாலும் கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் சற்று கொஞ்சம் கீழே இல்லைங்க. நம்ம சரிச்சமாக வச்சுட்டோம்னா அவன் தோல் மேலே கையை போட்டுருவான். என்னடான்னு கேட்க, என்னடா பாஸ்டர் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவான். இல்லை சொல்கிறேன், என்னடா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் இறக்கியே பழகுவோம். ஆனால் அவர்கிட்ட அப்படி பழகவே முடியாது. அவர் நம்மளை மேலே அவரோடு கூட இணையார். அவர் லெவலில் நம்ம போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? அவர் லெவல், அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம ஈடு இணை முடியாது. இதை கேட்குறேன், இதை நல்லா கவனமாக கேளுங்களேன். அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம போக முடியாது. ஆனால் நம்முடைய கொஞ்சம் பரிசுத்துக்கு அவர் இறங்கி வர்றார். இறங்கி வந்து கையை போடுறார். ஒரு அலையில் கையை தட்டி ஆண்டு கொண்டு சொன்னார், அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம போக முடியாது. அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நம்ம நீங்கள் எல்லாரும் பாஸ் ஆக முடியாது. ஆனால் நான் உங்களை தேடி வந்து உங்கள் பக்கத்தை உட்காரலாம் இல்லையா? நம்ம அவரை போல மாற முடியல. ஆனால் அவரை போல தான் நம்மளை வச்சிருக்க விரும்புகிறாரு. அவர் ரேஞ்சுக்கு தான், அவருடைய அளவுக்கு தான். ஆனால் அவர் நம்ம ரேஞ்சுக்கு இறங்கி வந்து திரும்ப நம்மளை அப்படியே அவர் ரேஞ்சுக்கு ஏற்றுறாரு. ஒரு கையை தட்டி ஆண்டு வேண்டி சொல்லலே இல்லையா? இதுதான் நம்முடைய பொசிஷன், இதுதான் நம்முடைய காரியங்கள். அல்லேலூயா. அதான் நம்ம என்ன சொல்லப்படும் இந்த பாட்டில் ஒரு அழகான தம்பி எழுதியிருக்காரு, பால் ஐசக்கா நினைக்கிறேன். அவர் சொல்ற, உங்க அன்போடு அளவை என்னால் அளந்து பார்க்க முடியல, என்னவோடு சேர்த்து அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. அல்லேலூயா. எப்படி அழகா ஒரு நல்ல பாடியிருக்காரு பார்த்தீங்களா? அல்லேலூயா. உங்க அன்போட அளவை என்னால் அளந்து பார்க்க முடியலப்பா. அளவை அளந்து பார்க்க முடியல. அதான் அது அடுத்துக்கடித்த அதிகாரத்தில் பவுல் எழுதுறாரு. அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் பாருங்க. சோத்திரம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை, முடிவே இல்லாத அன்பு, சொல்லுங்க, முடிக்க முடியாது, முடிவே போயிட்டே இருக்கும். கடலிலும் அவருடைய அன்பு பெரியது. ஒரு பாட்டு கூட எழுதப்படு, கடலிலும் ஆழத்திலும் ஆழமான அன்பு. அந்த பாட்டை கூட முடிஞ்ச காணிக்கையில் பாடுவோம். ஆனால் பாடலாம் தெரியல. அவ்வளோ ஆழத்திலும் ஆழமான அன்பு. பசிபிக்கடல் வற்றினாலும் உங்கள் பாசக்கடல் வற்றாதையா. அல்லேலூயா. இப்படி அப்பா எவ்வளோ ஆண்டவருடைய அன்பை அளந்து பார்க்கவே நம்மளால் முடியாது. நம்ம தடுமாறும் போது மனுஷன் தடுமாறு. இப்போ நம்ம நானும் ஒரு பாஸ்டர் பேசிகிட்டு இருந்தோம் நைட் ஜெபத்தில். அப்போ முன்பு செஞ்சு எவ்வளோதான் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிடார், மனிதர்கள் மன்னிச்சிடறாங்க. ஆனால் ஒருவன் பாஸ்டர் ஆகி அல்லது ஒருவன் ஊழியக்காரனாகி அல்லது ஒருத்தன் விசுவாசியமாகி ஒரு தவறு செய்யும் பொழுது, பாவத்தில் விழும் பொழுது ஆண்டவரே மன்னித்தாலும் மனிதர்களாகிய தேவ பிள்ளைகள் மன்னிக்க மாட்டாங்க. அப்படியே ஓரத்தில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதான் மனுஷன். ஆனால் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளை எவ்வளோதான் தவறு செய்ய ஆண்டவர் மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறார். புரியுதா உங்களுக்கு? காது கேட்கலையா இல்லையா? நம்ம ஒரு பாஸ்டரோ ஒரு விசுவாசியோ ஒரு இடறிட்டாங்கன்னு நினச்சிக்கிடுவோம். ஆண்டவரே மன்னிச்சாலும் நம்ம மன்னிக்க மாட்டோம். உள்ளத்தில் ஓரத்தில் வச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி இடர்னு இல்லை, அப்படி இருந்தேன்னு. அது ஆண்டவர்கிட்ட கிடையாது. அது நம்ம மனுஷ புத்தி. என்ன புத்தி? ஆனால் ஆண்டவர் அதை வச்சுருக்க மாட்டேன். நான் மன்னிச்சிட்டேன், உன் பாவத்தை நினைக்க மாட்டேன்.
கடலில் ஆழத்தை தூக்கி போட்டேன் நான், நீ பாவம் நினையாம நீங்கள் போய் ஆண்டவரே அன்னைக்கு அந்த பாவம் நான் செஞ்சேனேன்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், என்னைக்கு இப்போ நீ பாவம் செஞ்ச? இல்லையே, நீ அழகா நீ பரிசுத்தமாக தானே இருக்கிற. எவன் சொன்னது நீ பாவம்? இல்லையே, நான் பரட்டி பாருங்க ஆண்டவர் புஸ்தகத்தை பரட்டி பார்க்க. இல்லையப்பா, அவன் பாவத்தை நான் எழுதி வைக்கல, தாவீது பாவத்தை தான் நான் எழுதி வச்சேன், ஏதோ அப்போ மறிக்கலை இல்லையா? ஸ்தோத்திரம். இப்போ அதுக்காண்டி பாவம் செய்ய போகிறேன்னு சொல்கிறேன். இப்படிப்பட்ட அன்பான கடவுள் அவருடைய அன்பை நம்ம நினச்சிட்டோம்னா, இப்போ அன்பான ஒரு மனைவி வாழ்க்கை தானே. இப்போ எனக்கு நல்ல ஒரு அன்பான மனைவி கிடச்சுன்னு இருக்காங்க. நான் பாவம் செய்ய போவேன்னா, இந்த பிடுங்குறவ கொத்துருவா இருக்கா பார்த்தீங்களா? பிடுங்குறவளாக இருக்கா, பிடுங்குற மனுஷனாக இருக்கான், கொத்துற மனுஷனாக இருக்கிறான். ஆனால் இன்றைக்கிடா அவளை விட்டு ஓட நினைப்பாங்க இல்லையா? ஒரு நல்ல மனைவியை நல்ல அன்பாக வச்சுருக்கிறவங்களுக்கு எந்த அப்படி துரோகம் செய்கிற கேடுகட்டவ தான் இல்லையா? அவளை லிஸ்ட்டை சேர்க்கக்கூடாது. இப்போ நம்மளே ஏசப்பா எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு. அவர் அன்பை புரிஞ்சுட்டு நம்ம போய் பாவம் செஞ்சோம்னா அதை விட கேடுகட்டவன் எவ்வளவுமே இருக்க மாட்டான். புரிஞ்சுதா? அவள் கிருபையில் இருந்து விழுந்து போனவள். இவ்வளவு இரக்கம், இவ்வளவு அன்பு, இவ்வளவு தயவு காட்டினவர். ஆனால் அவர் மன்னிக்கிறார். நம்ம பாவம் செஞ்சாலும், அதாவது இப்போ பாவம் செஞ்சு சொல்லல, அவர் அன்பை தான் நான் பேசுகிறேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை பாவம் செஞ்ச எத்தனையோ பேர் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி, தாவீது, நித்திஜீவன், சிம்சோன் போல போயிருக்காங்க ஆண்டவர். ஆனால் அதனுடைய காயங்கள், வேதனை மாறாது, அவங்க தான் சுமக்கணும். அது ஏற்கனவே ஆண்டவர் ஒரு தடவை சுமந்து தீர்த்துட்டார். புரிஞ்சுது அவங்களுக்கு? அப்போ அந்த வேதனை காயங்கள், ஆனால் ஆண்டவர் மனப்பூர்வமாக மன்னிச்சிட்டார், லிஸ்ட்டில் இருந்து எடுத்துட்டார். அவருடைய அன்பு பெரியது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் அவருடைய அன்பு. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பு என்ன அன்புமா? அன்மெரிட்டட் லவ்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய அன்பை பற்றி இன்னொரு பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்மெரிட்டட் அன்பு. அல்லேலூயா. அன்மெரிட்டட் ஃபேவர். அல்லேலூயா. தகுதியே இல்லாதவனுக்கு தயவு காட்டுற ஒரு கருணை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் எழுதிக்கோங்க. UNMERIDED ஃபேவர். அடுத்து ஃபேவர், அன்மெரிட்டட் ஃபேவர். இது தகுதியே இல்லாதவனுக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு தயவு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நிபந்தனையற்ற ஒரு அன்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நம்மேல் வைத்த தயவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது ஒரு வேதம். நல்லா ஒரு இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிச்சு இருப்பான். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம தகுதியே இல்லையா இந்த அன்புக்கு. இப்போ ஏதோ ஒரு தகுதி இருக்கணும். இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, நான் உங்களை கூப்பிட்றேன், நமக்கு ஒரு தகுதியுமே கிடையாது. இப்போ நம்ம சண்முகம் வந்திருக்கிறாப்புல, அவருக்கு நிறைய தகுதி இங்கே இருக்குது. ஆனசம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளை அல்லணும் வந்த தகுதி. ஆனால் நம்மளை எந்த தகுதியுமே நமக்கு கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது. நான் உங்கள் மேலே அன்பு காட்டுறேன்னா அது வேறு தகுதி, வேறு தகுதி. ஆனால் நம்ம ரோட்டில் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு அவர் கூப்பிட்டு அவர் நம்ம ரத்தத்தால் கழுவி பிள்ளையை மாற்றி அவருடைய சொத்துக்கள் எல்லாம் நம்ம மேலே எழுதி வச்சு தயவு காட்டுறார். அப்படியே கடவுளுடைய தயவு. அதான் கடவுளுடைய கருணை, தயவு, கருணையே நமக்கு அந்த ரேஞ்சுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம குறைபாடுகளும் தோல்விகளும் நிறைந்தவர்கள். அதற்கு நம்ம தோல்வியுற்றவர்கள். கடவுளுடைய அன்பிலிருந்து நம்ம விழுந்து போனவர்கள். கடவுளுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்தவர்கள். முக்கியமான காரியம் இது. ஒரு காரியம் நம்ம என்ன, ஏற்கனவே கடவுளுக்கு விரோதமாக ஏதேனும் பாவம் செய்து விழுந்து போயிட்டான். நம்ம ஏற்கனவே தோற்று போனவர்கள், கடவுளை ஏமாற்றின வர்க்கம், கடவுளை விட்டு விரோதியாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அதான் பவுல் அங்கே சொல்றார், எபேசியர் 2 அதிகாரத்தை சொல்லும் பொழுது நீங்க பாருங்க, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின்படி உடன்படிக்கை அந்நியர், நம்பிக்கையில்லாத இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். 2:12 சொல்றாரு. அப்ப இப்படி இருந்தவங்களை அவருடைய அன்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய தகுதியற்ற, நம்ம எதையும் செய்ய முடியாதவர்கள், நம்மேல கடவுள் அளித்த நிபந்தனையற்ற அன்பையும் தயவையும் குறிக்கிறது. அல்லேலூயா. கடவுள் நம்மள எந்த நிபந்தனையும் இல்லாம, இல்லை கொஞ்சமாவது நீ என்ன செய்யணும், ஒரு 30 மார்க்காவது வாங்கியிருக்க, ஒரு 10 மார்க்காவது படிச்சுட்டு வாடா, நம்ம ஒண்ணுமே நம்மகிட்ட இல்லை. அவருடைய அன்பு அப்படியே நம்மளை மாத்துது.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் நிபந்தனை இல்லாமல் நம்ம மேல ஃபேவர், நம்முடைய மேல அன்பு காட்டுறார், தயவு காட்டுறார், கருணை காட்டுறார். அல்லேலூயா. அவர் மேல அப்படியே இரக்கத்தை ஊற்றுறார். அல்லேலூயா. இன்னொரு லவ் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே எபேசியர் 2:4 சொல்றாரு, தேவனோ இரக்கத்தை ஐஸ்வர்யவராகி. அந்த வசனத்தை பைக்கில் கொஞ்சம் வாசிப்பாய்ப்பா கொஞ்சம். அதில் சொல்லப்படுது, இன்டென்ஸ் லவ் வித் which he loved us அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே இன்டென்ஸ் லவ் அப்படின்னா நம்ம மேல ஒரு தீவிரமான ஒரு அன்பு, ஒரு வலுவான உணர்ச்சி பூர்வமான அன்பு. அல்லேலூயா. இன்னும் கொச்சையா சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா தீவிரமான காதல். யார் மேல? ஏசப்பா நம்மளை ஒவ்வொருவரையும் அப்படி அன்பு காட்டுறார். அல்லேலூயா. அதை நீங்கள் இதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ஸ் லவ் நம்மளை தனிப்பட்ட பிரகாரம் அப்படியே நேசிக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட பிரகாரமாக அப்படியே ஃபாலோ பண்ணுறார். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட பிரகாரமாக இந்த வலுவான அன்பு, இந்த இன்னும் அந்த அன்புக்கு உச்சக்கட்டம் நம்ம வாலிபர்களுக்கும் அல்லது உலகத்தின்னு சொல்லுவாங்க காதல். அந்த ஒருத்தர் மேலே காதல் ஆயிடுச்சுன்னா அவன் கிறுக்கா இருந்தாலும் அவன் தான் வேணும்னு சொல்லுவார். இப்போது எத்தனையோ சம்பவம் கேட்குறோம்ல, அவங்க பொண்ணு வீட்டார் மாப்பிள்ளை வீட்டில் பேசுகிறாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, அவன் சரியான போக்கிரி, அவன் வேலையே செய்ய மாட்டான், அவன் பயங்கரமான ஆள், இப்படிப்பட்ட ஆளு மாஞ்சனும் இல்லை, நான் அவரைத்தான் நான் விரும்புகிறேன். எப்படி புரியுதா உங்களுக்கு? 10 பேர் ஃபோனை போட்டு சொன்னாங்க, அவன் இப்படிப்பட்டவன், அவன் அப்படிப்பட்டவமா, வேண்டாமா, வாழ்க்கை சீரழிச்சிக்கலாம் தங்கம், உனக்கு காலில் விழுந்து கும்பிடும். இல்லை, நீங்கள் 1000 பேர் சொன்னாலும் நான் அவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன். உண்மையா நடந்திருக்க நடக்கலையா? இல்லையா? அந்த அன்பை கொடுத்துட்டாச்சுன்னா வாங்க முடியலைங்க. என்ன ஆயிருது சொல்லுங்க? அந்த அன்பை கொடுத்தாச்சுன்னா, பாஸ்டர் நீங்க எங்கேயோ போறீங்க, பாஸ்டர் நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. ஐயோ, அன்பு இயேசுவை பாருங்கய்யா, நான் இயேசுவை தான் சொல்றேன். நீங்க அந்த இருதயத்தை கொடுத்துட்டானா, அதே போல் நம்ம இருதயத்தை கொடுத்துட்டேன். இப்போ இயேசுநாத்துக்கு என் இருதயத்தை கொடுத்துட்டேன். வேற சாமி நான் கும்பிட போவேனா? இல்லை, என்னை கொண்டு போட்டுருங்க, அந்த கழுத்தை தர வெட்டிடுங்க. அப்படிதான் அவ சொல்வான். வீட்டில் அம்மா அப்பா போட்டு அடிப்பாங்க, அவனை விட்டு உன அதோட உனக்கு கவர்மெண்ட் ஜாப்ல அல்லது பெரிய ஒரு பணக்காரனா ஏரோப்ளேன்ல போறவன் கல்யாணம் முடிச்சு வரேன், நான் என்னை கொண்டு போட்டுருங்க. அதுக்கு என்ன போட்டுருங்க? இப்படி யாராவது ஏசப்பா மேலே சொல்றீங்களாப்பா? ஆனால் எத்தனை சாது சுந்தர் சிங் அவர் சொன்னாங்க, நான் உனக்கு ஒரு பொண்ணு தரேன், இந்த வீடெல்லாம் எழுதி வைக்கிறோம், நல்ல வேலை இருக்கு உனக்கு, எஸ்பி பேங்க்ல வேலை இருக்குது, ஆனால் நீ என்ன இயேசுவை விட்டுருன்னு சொன்னதுக்கு அவர் வேண்டாம். அப்படி இயேசு தான் வேணும்னா இதெல்லாம் வச்சுட்டு இந்த பைபிள் எடுத்துகிட்டு போயிட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அவர் இயேசுக்காக மாமா பொண்ணு வேண்டாம், அங்கே சிங்கனத்தில் பொண்ணு வேண்டாம், சொத்து வேண்டாம், அப்பாவுக்கு அம்மா இறந்துட்டாங்க, அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போ, பைபிளை தூக்கிட்டு வெளியேறி வந்துட்டார். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு உங்க அப்பா ரசிக்கப்பட்டாராம். திரும்ப போவாங்க ஒரு அழியில சொங்க. அப்படி இயேசு மேல் நீங்க அன்பு காட்டுறீங்களா? நீங்க என்ன ஒரு 500 ரூபா தர்றேன், ஒரு சாப்பாடு போடுறோன்னா இயேசு விட்டுட்டு போற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. 500 ரூபாயா? பிரியாணியா? நான் வந்துடுறேன், அடுத்த வாரம் வைக்கலாம். பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவாரு, சிஸ்டர் அப்படிதான் சொல்லுவாங்க, அடுத்த வாரம். அதல்ல, அன்பு எதையும் தாங்கும், அன்பு எதையும் சகிக்கும். இயேசு அந்த காலத்து கண்ணை குத்துனான். அந்த ரஷ்யாக்காரன் ரஷ்யாவிலாம் பயங்கர கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்துச்சு. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட கண்ணை அப்படியே இதுவை சுற்றி குத்துனாங்க, அப்படியே கம்பி வச்சு ஓட்டப்பட்டாங்க. ஒருத்தர் இருக்கிறாரு, உக்ரைன் சொல்லி சாரி பேர் வரும், உம்பிரான், ரிச்சர்ட் உம்பிரான், நான் சிஸ்டர் மறக்காம வச்சிருப்பாங்க. அப்போ சூடுலாம் போட்டாங்க, தலைகளை தொங்கப்பட்டாங்க, அவன் பிள்ளைய கண்ணு மணத்து கொண்டாங்க. ஆனாலும் துடி துடிச்சான் தவிர காட்டி கொடுக்கல, அப்படியே இயேசுக்காக உயிரே கொடுத்தாங்க. அது ஒரு பைத்தியம். அன்பு இலை கரண்ட் சாக்கெல்லாம் அடிச்சு இயேசுவை நீ மறந்துடு, இயேசுவை பற்றி இனிமேல் பேசாத, இயேசு பற்றி போதிக்காத, உன்னை விட்டுறோம், அது கரண்ட் சாக்கு கொடுத்தாங்க. அப்படியே துடி துடிக்க அப்படியே. இப்போ
இப்போ சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுன்னு தாய் சொல்லுது, ஜெபிக்க மாட்டாங்க. அப்போ ஏன்னா அந்த அன்பு தெரியல, இந்த லவ்வில் விழுவல, லவ்வில் விழுவல, ஏசார் லெவலில் விழுல, அந்த உண்மையான அன்பு லெவலில் வேற சாக்காட லெவலில் போய் விழுந்துச்சு. சாக்காட அளவுக்கு இவ்வளவுக்கு உயிரை கொடுக்குறாங்க, வெட்டிக்கோங்க என்னை கொன்னே போட்டுருங்க. சாக்காட அளவுக்கு பஸ்டர், சாக்காட அளவில் பஸ்டர் உங்களுக்கு தெரியாது பஸ்டர், அதையும் தாண்டி புனிதமான பாஸ்டர் நாங்கள், அதாவது காம உணர்ச்சிகளுக்காக யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செக்ஸுவல் பண்ணணும், ஒரு பெண்ணை கெடுக்கணும், ஒரு ஆணை கெடுக்கணுக்காக எந்த ஒரு பெண்ணும் பையனும் லவ் பண்ண மாட்டாங்க. அப்போ எது தான் லவ் பண்ணுவாங்க? அவங்களுடைய பரிமாற்றங்கள். இப்போ வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணும் பையனும் அன்பாக பேசுகிறாங்க, அப்படியே மனசுன்னு அந்த அன்பப்பா ரொம்ப அன்பாக இருக்காரே, ஆனால் அங்கிட்டு போய் அவன் தண்ணி அடிக்கிறதோ வேறு வேலை பண்ணுறது தெரியாது. அந்த அன்பு பேச்சுவார்த்தையில் அந்த அன்பு சரி சரி. இங்கே வந்து அம்மா வந்து கேட்காது, என்ன வேலைக்கு போயிட்டு வந்தியா, என்ன செருப்பு அந்த உரத்தில் போட்டு வந்திருக்கலாம், இந்த துணியை துவைக்க வேண்டானே, இந்த துணியை மடிச்சிக்க வேண்டானே அம்மா. அப்பா வந்து என்ன எப்படி செஞ்சுட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவனை கண்டு அப்படியே சொற்கோலகத்தை அப்படி அவன் கல்யாணம் முடிச்ச பிறகு அவன் வேலை காப்ப மாடி வீட்டுக்கு வா, உன்னை நொறுக்கி எடுக்கிறேன். அதுக்கு அங்கே வீட்டுக்கு போனா சமையல் அக்கறையா என்ன இப்படி வச்சிருக்கிற, அம்மா அங்கே தங்கம்மா அப்படியே அறவா கன்னத்தில் அரைஞ்சி குழம்பெல்லாம் கொட்டி விட்டு உனக்கு துண்டு. அவன் போய் இன்னொரு இடத்த தண்ணி அடிச்சுட்டு இன்னொரு இடத்த சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி நைட்டு 11 மணிக்கு வந்து வருவான். அடே வேலையில் இருக்கும்போது இன்னொன்று எப்படி பேசினேன், வேலை முடிஞ்ச போகிற என்னோட பேசினேன், வீட்டுக்கு போயும் ஃபோன் எடுத்து இன்னும் ரூம்குள்ள உட்காந்து பேசினேன், நைட்லாம் 12 மணிக்கு வரையும் பேசினியாடா. ஆனால் இப்போ நீ தன்னந்தவியாக மாசமாக இருக்கிற விட்டுட்டு நைட்டு 12 மணிக்கு வரையாடா புலம்புவா. இந்த காதலிச்சு அன்னைக்கே என் தாய் சொன்னான், எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் கூட பிரச்சனை அப்பயே நான் கேட்கலையே, இப்போ கேட்டு என்ன ஆக போகுது? புரியுதா அவருக்கு? சிலர் புரியுதா புரியலையா? சிலர் நீங்கள் அப்போ சிலர் மாட்டிருக்கலாம் மாட்டாமல் இருக்கலாம், ஆனால் பொதுவாக சொல்கிறேன், நீ கோச்சிக்கிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இப்போ தாய் உன்னை பயிற்றுவிக்கிறா, இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டேன்னா கரெக்டாக லைனில் போவ. இந்த தகப்பன் இந்த வேலையை பயிற்றுவிக்கிறான், இப்படிலாம் செய்ய, நீ உன் ஃபியூச்சர் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் நல்ல ஸ்தானத்து போயிருவ, உனக்கு நல்ல ஒரு இடம் வரும் பொழுது வாழ்க்கை மகிமையாக மாறும், நீ நல்ல அந்தஸ்து போயிருவ, பின்னாலே நீ கஷ்டப்பட மாட்டே. இப்போ உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ கஷ்டப்படுத்துறது நமக்கு வேதனையாக தெரியுது, அங்கே இன்னொரு பழக்கம் நமக்கு சுகமாக தெரியுது. அவன் புரிஞ்சு கொள்றானே. நீங்கள் என்ன சொல்லுவோம்? பாஸ்டர் அவன் புரிஞ்சு கொள்றான், எனக்கு வந்து என்ன வாங்கி கொடுக்குறான், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறான், எனக்கு ஃப்ளவர்ஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனால் இங்கே வந்து என்ன செய்றாங்க, எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாங்க. ஆனால் இங்கே எரிஞ்சு விழுறத நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கோ, பெரிய லெவலில் கடவுள் உன்னை கொண்டு போயிடுவார். ஒரு அலையில கையொத்தி ஒரு அலையில சொல்ல அல்லேலூயா, ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. இதில் நீ இருந்துட்டேன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையை சமாளிச்சிருவார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட போராட்டம் பிரச்சனையை சமாளிச்சிருவார். இப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 25 வயசு கல்யாணம் முடிக்கிற வதண்டையும் உன்னுடைய கற்பை காப்பாற்றி எவன்ட்டையும் மனசை கொடுக்காம ஆண்டவருக்குனே மனசை கொடுத்து அவருடைய அன்பில் அப்படியே இருந்துட்டீங்கன்னா என்ன விஷயம், நீங்கள் 25 வயசு கல்யாணம் முடிச்ச பிறகு வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. கல்யாணம் முடிச்ச பிறகு ஒரு வேணை இருக்குது, அது வேற வேணை, அங்கே நடக்க பெரிய குத்து இல்லை, அங்கேயும் தடுமாற்றம் இருக்கும், அதையும் தாண்டி வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ என்ன வாழ்க்கையில் என்ன வாழ்க்கை, இயேசு ஒருத்தர் தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய மெய்யான அன்பு, அந்த இன்ஸ்டன்ஸ் லவ். அல்லேலூயா. இன்னும் க்ளோரியஸ் என்ன செய்யப்பட்டது, இன்னும் அவருடைய அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்படுறது க்ளோரியஸ் தயவுக்காக சொல்ல ஃபேவர், க்ளோரியஸ் ஃபேவர். அல்லேலூயா. ஒரு மகிமையான ஒரு மகிமை 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 சொல்லி முடியாத மகிமையில தயவு காட்டுறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி இன்னும் நிறைய காரியங்கள் படித்தேன் நான், வந்து அதெல்லாம் எழுதி வைக்க முடியல. ஆனாலும் கூட நம்முடைய அன்பு அப்படிப்பட்டதாக இருக்குது. சரி, அவர் இப்போ உட்கார வச்சிருக்காரே, இப்போ இந்த உட்கார வச்சதுக்கு ஒரு சில காரணங்கள் பாருங்கள். எதுக்காக உட்கார வச்சார்? நம்மளை உன்னதத்தில் உட்கார வச்சார். அப்புறம் நம்மேல் வைத்த அன்பிற்காக எபேசியர் 2:4 சொல்றாரு பாருங்க, தமது
தேவன் இரக்கத்தை நம்மில் அன்பு கூர்ந்த அன்புக்காக எப்படி எதுக்காக உட்கார வச்சிருக்காரு? அன்பிற்காக சீட்டில் உட்கார வச்சிருக்காரு. உன்னதத்தில் எங்க உட்கார வச்சிருக்காரு? ஹெவன் சீட்டில் உட்கார வச்சு, பரலோக சீட்டில் வச்சிருக்காரு. ஹெவன் சீட்டில் எங்க உட்கார வச்சிருக்காரு? பக்கத்தில். எதுக்காக உட்கார வச்சாரு? ஒரு அன்பிற்காக, நம்மேல் வைத்த அன்பிற்காக. ரைட், சரி. அந்த அன்பை பற்றி எல்லாரும் போதிச்சிருக்கிறோம். ரெண்டாவது, அவர் நம்மேல் வைத்த தயவு. இந்த 2வது வசனம் பாருங்க. சோத்திரம் 6:2-6 எபேசியர் 2:6 கிறிஸ்துவுக்குள் தயவு, அவர் நம்மேல் வைத்த தயவினாலே. ஹல்லேலூயா. அதுதான் அந்த லவ் பற்றி சொல்ல, அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தகுதியை அவர் நிபந்தனை இல்லாமல், தகுதியே பார்க்காம ஃபேவர் தயவு காட்டினாராம். ஹல்லேலூயா. அந்த தயவு கட்டுறதுக்கு என்னங்க இருக்குது? ஒன்றுமே இல்லை, ஆனால் தயவு கட்டுறார். ஹல்லேலூயா. அன்மெரிட்டட் லவ் ஃபேவர். பாருங்க, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை. சரி, இந்த தயவு இந்த இதுக்காக நம்ம ஏற்கனவே இதை பற்றி சொன்னேன். 3வது காரியம், மேன்மையான ஐஸ்வர்யத்தை, மகா மேன்மையான, சொல்லுங்க, கிருபையின் மகா மேன்மையான 6ஆம் வசனத்திலே வருங்காலை விளங்க செய்வதற்காக ஆண்டவர் அன்பு காட்டியிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்னதென்று. அல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யம் பெருசு. அவருடைய ஐஸ்வர்யம் இப்போ ஒருத்தன் ஒரு பிச்சைக்காரனை தூக்கி டாடா பிர்லா என்ன செஞ்சுறாங்க, மகனாக வச்சிடறாங்க வச்சுக்கிடுவோம். அவன் பிள்ளைய யாருக்குமே குழந்தை கிடையாது வச்சுக்கிடுவோம், வச்சு தூக்கி வச்சிடறாங்க. அது அவங்களுடைய ஐஸ்வர்யம் சொல்கிறோம். அப்படி இருந்தவனை தூக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு ஐஸ்வர்யம். அதை காட்டிலும் நம்ம ஆண்டவர் பெரிய ஐஸ்வர்ய சம்பனர். நம்மளை தூக்கி உன்னதத்தில் மேலே வச்சு அவருடைய ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணுறாரு. இதுக்கு மறைமுகமாக இன்னொரு சக்தி இருக்குது. என்னன்னா, சாத்தானவன் வெட்கப்படுத்தும்படி. ஏன்னா சாத்தான் அந்த உன்னதத்தில் தான் இருந்தான். ஆனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடுக்கணும். சொல்கிற இது சாத்தானை அவன் சாத்தான் பார்க்கணுங்கிறதுக்காகவே மேலே உயர்த்தி வைக்கிறார், விளங்க பண்ணுவதற்காக. ஏன் விளங்க பண்ணணும்? அந்த இதை நான் ஆராய்ச்சி வரும்போது ஆண்டவர் கரெக்டாக பேசின பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 14:7. ஏசாயா புஸ்தகம் இந்த 7ஆம் வசனத்தில் தான் கிறிஸ்தவ உன்னதத்தில் வச்சார். அதே நீங்கள் வச்சு பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 14:7 வருது பார்த்தீங்களா? ஏசாயா 14:7 வாசிங்க. பூமி முழுவதும் இலைப்பாரி. சரி, சாரி, அது இல்லை, இன்னொரு அதே இதில் சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் நான் இங்கிலீஷ் 15 அதில் தீரு ராஜா பற்றி சொல்லுவார். நீ இப்படி என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, இந்த நீ மேலே உன்னதத்தில் ஏறினா உன்னை தள்ளுவேன்னு சொன்னார். நீ மேலே ஏறினாலும் அதனால் நீ என்ன செய்வாய், நீ தள்ளப்பட வச்ச. நீங்கள் அது வேண்டாம், எசேக்கியேல் புஸ்தகம் 28:14 எடுங்க. 28:14. சரி, இதே பாருங்க. ஏசாயா 14 பாருங்க. 14:12. அதில் 14:14. சாரி, 14:14. ஏசாயா 14:14. அதே இதில் பாருங்க. 14:14 சொல்லும் போது, உன்னதங்களில் நான் ஏறுவேன், உன்னதமானவருக்கு என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அங்க அவன் சொன்னான். அவன் என்ன சொன்னான்? உன்னதத்துக்கு ஏறுவேன். யார் சொன்னது? சாத்தான் தான் சொன்னான். உன்னதத்துக்கு ஏறுவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனை என்ன சொல்றாரு? நீ விடிவெள்ளியேன்னு சொல்றாரு. 12ஆம் வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழவெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறம் ஆராதனை கொண்டு பறவை விட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன். இப்படி நீ சொன்னதுனால அகால தள்ளுண்டு போனாய் சொல்றார். அவன் உன்னதத்தின் மேல ஆசைப்பட்டான். யாரு ஆசைப்பட்டது? இங்க கவனமாக கேளுங்க. தேவ தூதனாகிய லூசிபர் அவன் படைக்கப்பட்டதே என்ன செய்யப்பட்டிருக்கான்னா, மியூசிக்கலோடு, அவன் மேலதாளங்கள் எல்லாத்தோடு, எல்லா ராகங்களும், எல்லா ஜொலிக்கிற வண்ண கற்களோடு படைக்கப்பட்டான். ஆனால் அவன் என்ன சொன்னான்? உன்னதத்தில் ஏறி உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொன்னான். அவனை தள்ளிட்டாரு. இந்த மண்ணான நம்ம என்ன செஞ்சிடும்? மண்ணையே நினைச்சிட்டே இருக்கிறோம். மனுஷன் என்னைக்காவது மேலே ஏறணும் நினைப்பானா? ஒரு சில பெருமை படிச்சு ஏறுவாங்க. இந்த
நம்ம கீழே பார்த்துட்டு இருந்தேன். நம்மளும் விழுந்து போனோம், அவனும் விழுந்து போனான். ஆனால் நம்மளை தூக்குனார், நம்மளை தூக்கி உன்னதத்தில் ஏற்றுறாரு. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. உன்னதத்துக்கு ஏறுவேன்னு சொல்லி அவன் விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசுக்கு ஒப்புமையாக இருந்தவன். இயேசு எப்படி இருந்துக்காரோ அதுக்கு ரேஞ்சுக்கு தான் கொஞ்சம் கம்மியாக லூசிபரை படைச்சார். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அதே போல தான் இப்போ நம்ம இயேசுக்கு சற்று கொஞ்சம் மனிதனை படைக்கும் போது ஆவி கூட படைச்சார், மண்ணினால படைச்சிட்டார். அவனை படிக்கும்போது ரத்தினங்கள் பலவிதமான கற்களில் பளபளக்கு கற்களில் அவனை அப்படியே படைச்சார், லூசிபரை படைச்சார். ஆனால் அவன் இன்னும் ஏறுவேன்னு சொன்னான். ஏற்கனவே மேலே ஏற்றி தான் வச்சிருந்தார். ஆனால் அவனுக்கு கை விடுங்க, அவன் கீழே தள்ளி விட்டார். ஆனால் நம்ம மண்ணில் நம்ம கீழே விழுந்துட்டோம். அப்படியே நம்ம பவர்லாம் அவன் பிடிக்கிட்டான், மண்ணாக கடந்தோம். திரும்ப நம்மளை வந்து என்னுடைய உயிர் என்ன நோக்கம்னா அவர் சாயலை கொடுத்துட்டார், அவர் உயிரை கொடுத்தார். நீ மண்ணா இருந்தாலும் என்னுடைய சாயல். அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுவோம், நம்மளை தூக்கினார். இன்னும் அதே பாருங்க, எசேக்கியேல் 28:14 அது சொல்லி முடிக்கிறேன், மேம் அடுத்து வாசிப்பேன். எசேக்கியேல் 28:14 அதுலேயும் சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் நீ காப்பாற்றுகிற அபிஷேகிக்கப்பட்ட கேதுரு உன்னை வைத்தேன்னு சொல்றாரு. அக்கினிமயமான கற்கள் நடுவே உலாவினாய், இப்படி சொல்றாரு. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதற்கு உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் மட்டும் அவன்கிட்ட கண்டுபிடிக்க மட்டும் வழியில் குறையற்று இருந்தாய். இப்ப குறையற்று இருந்தாங்க, பிழை இல்லாம அவனை ஆண்டவர் படைச்சிருந்தாராம். ஒரு பிள்ளையும் இல்லையா, உச்சந்தலை முதற்கு உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு அழகுனா அழகு அப்படி படைச்சி அவ்வளவு உருவாக்கி இருந்தான். ஆனா என்ன மாறிட்டான்? சாத்தானா மாறிட்டான். புரியுதா உங்களுக்கு? அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீ உன் வியாபாரத்தின் மிகுதினாலே கொடுமை அதிகப்பா இது ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பருவத்திலிருந்து ஆகாத தள்ளி உன்னை அழித்து போடுவேன்னு சொல்ற. உன் இறுதி உன் அழகினால் உறுதியை மேட்டிமை ஆயிற்று. இப்போ பாஸ்டர் நீங்கள் வந்து ரொம்ப ஜனங்களை புகழ்ந்து பேசுனீங்கன்னா, அது ரொம்ப வசனத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப தப்பாக போயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து மட்டப்படுத்துவாங்க. இப்படிலாம் பேசாதீங்க, சர்ச்சில் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அவங்க இருதயம் இதாகிடும். அதனாலே சில போதகர்கள் என்ன செய்வாங்க, சில ரகசியம் இருந்தாலும் போல சொல்ல மாட்டாங்க. இப்போ சொல்ல ஆண்டோட அன்பு அவ்வளோ பெரிய, அப்போ அன்பு பெரியதா, அப்போ அப்படி போயிடலாம் அப்படி போயிடலாம். அன்பை காட்டி அவரை உண்மையான அன்பை புரிஞ்சு நமக்குள்ளே வரணும். ஆனால் இந்த பிசாசுக்குள்ள கொஞ்சம் பெருமை வந்து விழுந்து போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? அதான் அந்த சில ஆவிக்குரிய அனுபவ சத்தியங்கள் இருந்தாலும் சில சத்தியங்கள் சொல்லப்பட மாட்டாமல் ஆண்டவரை மறைச்சார். ரொம்ப சொல்ல உங்களுக்கு பெருமையாயிரும். புரியுதா உங்களுக்கு? பெருமையாயிரும், பெருமையை விழுந்து போயிருவீங்க. அதனாலே சொல்ல மாட்டாங்க. நீ மண்ணும் சொல்லு, நீ பாவின்னு சொல்லு, நீ குப்பைன்னு சொல்லு அப்படின்னு. ஆனால் இப்படி திருப்பி பாருங்க, என்னை ஆண்டவர் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாரு. நான் மண் இல்லை, நான் குப்பை இல்லை, அவருடைய பிள்ளை, அவருடைய புத்திரன். அல்லேலூயா. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தப்பாக புரிஞ்சுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவனை தள்ளி மேலே ஏற்றினார். ஆனால் நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பெருமைக்கு இடம் கொடு. இவ்வளவு ஆண்டவர் மேலே அன்பு வச்சிருக்காரா, இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரா அப்படின்னு பாவத்தில் விழுந்துடக்கூடாது. நியாயப்பிரமாணத்தில் கட்டுப்பாடு இருந்துச்சு, கிருபையில் கட்டுப்பாடு இல்லை, சத்தியம் இருக்குது. சத்தியத்தின்படி வாழணும். இதில் அதோட காட்டிலும் கிருபையும் சத்தியமும் அதிகமான தண்டனை இதில் இருக்குது. அதில் வேற தண்டனை. ஆனால் இந்த கிருபையில் நம்ம விழுந்து விடாமல் இருக்கணும், பெருமையில் விழுந்து விடக்கூடாது. அவனை அப்படி படைச்சதுனால தான் விழுந்து போயிட்டு, அப்படி படைச்சதுனால அல்ல, அவன் இருதயம் மாறுபாடாக கேடாக மாறிடுச்சு. பெருமை அடைஞ்சதுனால விழுந்து போயிட்டான். இப்போ நம்ம புத்திரன், நம்ம தேவசாயில் ஃப்ரீடம், இவ்வளோ ஆண்டவர் நேசிக்கிறார், இவ்வளோ வசனம் தியானிக்கிறோம். ஆனால் நம்ம இருதயம் மேட்டிமையாகி பாவத்துக்கு போயிடக்கூடாது, ஆகாதவனா தள்ளிடக்கூடாது ஆண்டவர் நம்மளை. அப்போ அவனை ஏற்கனவே தள்ளிட்டு தான் நம்மளை மேலே கொண்டு போய் வச்சுட்டார், உன்னதத்தில் வச்சுட்டார். அல்லேலூயா. அப்போ அவன் இப்போ பார்க்குறான், என்னடா நம்மளை இவங்களெல்லாம் தூக்கி மேலே வச்சுட்டார். நான் ஒருத்தன் தான் மேலே ஏறுவேன்னு நினச்சேன், என்னோட சேர்ந்து அசுத்தாவியில் ஏறலாம் நினச்சா, இப்போ எல்லாத்தையும் ஏற்றுறாரு. அவரை நம்பினவையெல்லாம் மேலே ஏற்றி அழகு பார்க்குறாரு. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே உன்னை உன்னதத்தில் ஏற்றி தான் வச்சுருந்தேன். லூசிபரை பார்த்து சொல்கிறாரு, ஏற்கனவே உன்னதத்தை உன்னை ஏற்றி தான் வச்சுருந்தேன், ஆனால் நீ எனக்கு மேலே ஏறுவேன்னு நினச்ச, அதனால் அந்த கீழே தள்ளப்பட்டாய். ஆனால் இவங்க மனுபுத்திரர்கள் அவங்க நான் விழுந்ததை தான் பார்த்தாங்க. ஆண்டவரே கை கொடுன்னு தான் சொன்னாங்க. நான் அவங்களுக்கு கை கொடுத்து பாவத்தை மட்டும் மன்னிக்கல, அவங்களை ரேஞ்சு கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறார். கையை தட்டி ஆண்டவர் சொல்லுவோம், அல்லேலூயா. அவர் நம்மளோட பாவத்தை மட்டும் மன்னிக்கல, அவருடைய பிள்ளையாவே மாற்றிட்டார்.
அவருடைய சாயலாகவே மாத்திட்டார். எல்லா கண்களையும் மூடி. அந்த லூசிபருக்கு இடம் கொடுக்கல. அந்த லூசிபர் ஸ்தானத்தை எடுத்து விட்டு நமக்கு தான் அந்த மகிமையான உன்னதமான சாயல், உன்னதமான இடத்தை கொடுக்கிறார். உன்னதமான இடத்துல நாம தான் வாசம் பண்ண போறோம். அல்லேலூயா. உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கூட கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.